இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறதான வேத பகுதியில் பேதுருவை சிறையில் வச்சுக்கிறாங்க. ஸோ பேதுருவை சிறையில் வச்சுருக்கிறதான இந்த நாட்களில் நடக்கிறதான ஒரு காரியத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். பேதுருவை கொண்டு போய் சிறையில் வச்சுக்கிறாங்க. அப்போ சபை செய்ததான காரியம், சபை என்ன செய்தது அப்படிங்கிறத குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். சிறைச்சாலையில் இருக்கிற அந்த பேதுரு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது, எல்லாம் மூடப்பட்டதான நிலைமை. அவனை வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏரோது ராஜா அவனை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சிறையில் போட்டு வச்சிருக்கிறான். பஸ்கா பண்டிகை முடிஞ்சு அடுத்த நாளில் அவனை என்ன பண்ணலாம், கொலை செய்யலாம்னு சொல்லி வகை தேடி அந்த இடத்துல இருக்கிறாங்க எல்லாம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில சபை செய்ததான ஒரு காரியம் என்ன செய்தாங்களாம், சபை அவனுக்காக ஊக்கமாக ஜெபித்தார்களாம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அற்புதத்துக்கான ஒரு ஊக்கமான ஜெபம், earnest prayer for miracle. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் அப்படின்னா ஊக்கமான ஜெபம் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பேதுரு சிறையில் இருக்கும்போது ஜனங்கள் எல்லாம் ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. ஊக்கமா ஜெபம் பண்றது அப்படின்னா என்ன, அசட்டப் பண்ணாம சீரியஸா ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம். எதையும் அசட்டப் பண்றது கிடையாது. ஊக்கமா சீரியஸான நிலைமையில ஆண்டவரை நோக்கி அந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நல்லா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஊக்கமான ஜெபம் பதில் என்ன கிடைக்குது, நேரா இந்த ஏஞ்சல் தேவதூதன் சிறைச்சாலைக்கு போய் தூங்கிட்டு இருக்கிற பேதுருவை தட்டி எழுப்பி வா அப்படின்னு சொல்லி வெளியில கூட்டு வருகிற ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அற்புதம் நடக்கணும்னா ஊக்கமான ஜெபம் தேவை. பக்கத்துல போய் சொல்லுங்க, அற்புதம் வேணும்னா ஊக்கமான ஜெபம் தேவை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாழ்க்கையில எதுக்காக நீ காத்துட்டு இருக்கிறன்றது எனக்கு தெரியாது. உன் குடும்பத்துல சமாதானத்துக்காக நீ அழுதுட்டு இருக்கலாம், ஏங்கிட்டு இருக்கலாம், இருதயத்துல காத்துட்டு இருக்கலாம். எதிர்கால வாழ்க்கைக்காக நீ ஏங்கிட்டு இருக்கலாம், காத்துட்டு இருக்கலாம், ஜெபித்து கொண்டு இருக்கலாம். உடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த பலவீனம் நீங்கி எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த இடத்துல இருக்கலாம். அல்லது உன் யாருமே இல்லையே, வாழ்க்கையில் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு கூட இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த அற்புதத்தை செய்ய தேவனால கூட நாம் செய்ய வேண்டியது ஊக்கமான ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ள ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஊக்கமான ஜெபம்னா சீரியஸான ஜெபம். சீரியஸா. உதாரணத்துக்கு இயேசு ஒரு உவமையை சொல்றார், எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள். லூக்கா 18வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவியும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றதான ஒரு உவமை. என்ன உவமை? ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருக்கிறான், ஒரு ஜட்ஜ் ஒருத்தன் இருக்கிறான்.
அந்த ஜட்ஜு என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா தேவனுக்கு பயப்படாதவன். அந்த ஜட்ஜ் எப்படிப்பட்ட ஆளு? தேவனுக்கு பயப்படாத ஆளு. அது மாத்திரம் இல்ல, மனுஷனை மதிக்காத ஒரு ஆளு. எந்த மனுஷனையும் மதிக்கிற ஒரு ஆள் கிடையாது. ஒருவேளை அந்த அதிகாரத்தில் இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, அவன் மனுஷனை மதியாத ஒரு நபர். அப்படிப்பட்டதான ஒரு நியாயாதிபதி, ஒரு ஜட்ஜ் அந்த இடத்துல இருக்கிறான். அந்த ஊர்ல இருந்ததான ஒரு விதவை, அவளுக்கும் எதிராளிக்கும் இருந்த ஒரு பிரச்சனையிலிருந்து நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜு கிட்ட வந்து கேட்கிறான், ஐயா எனக்கும் என்னுடைய எதிராளிக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க தான் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும், இதுலேருந்து என்னை காப்பாற்றி விடுங்க, இதுக்கு எனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு ஒரு நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்குறான். தேவனுக்கு பயப்படுற ஆள் கிடையாதவன், மனுஷனை மதிக்காத ஒரு ஆள். ஒரு இந்த அம்மாவா ஒரு சாதாரண ஒரு விதவை, இதுக்கு பெருசாக பலன் கிடையாது, இதுக்கு பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, எந்த மந்திரியவும் தெரியாது, எந்த எம்எல்ஏவும் தெரியாது, பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதுக்கு யாருமே இல்லை, அதுக்காக பேசுறதுக்குன்னு சொல்லி அட்வொகேட் கிடையாது. இல்லாத நேரத்துலையும் இவ போய் என்ன பண்ணுறா, ஐயா எனக்கு உதவி செய்யுங்க, ஐயா எனக்கு உதவி செய்யுங்க. ஊக்கமான ஜெபம் அப்படின்னா என்ன? உங்களை விட்டா எனக்கு வேற வழி இல்லை, எனக்கு வேற ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணியிருக்கோம் அந்த அம்மா, இவங்களை யூஸ் பண்ணி ஐயா எனக்கு கொஞ்சம் போய் பேசு, அந்த ஆள் என்னை மதிக்க மாட்டான், நீ போய் பேசு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை, உதவி செய்யறதுக்கு ஆளும் இல்லை. ஒரே ஒரு கதி, இந்த நியாயாதிபதி ஏதாவது செஞ்சாதான் உண்டு அப்படின்ட்டு அவங்கிட்ட போய், ஐயா உங்களை விட்டா எனக்கு வேற வழி இல்லை, உங்களை விட்டா எனக்கு வேற கதி இல்லை, உங்களை விட்டா எனக்கு யாரையும் எதுவும் செய்ய முடியாது, உங்களை விட்டா எனக்கு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க செஞ்சாதான் உண்டு, ஏதாவது ஒன்று எனக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கமாக அந்த இடத்துல அவ போய் கேட்கறத நம்ம பார்க்குறோம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன், நல்லா ஆமேன்னு சொல்லுங்களேன். ஊக்கமான ஜெபம் அப்படின்னா என்ன தெரியுமா? ஆண்டவரே உங்களை விட்டா எனக்கு வேற வழி இல்லப்பா, உங்களை விட்டா எனக்கு வேற கதி இல்லை ஆண்டவரே. அந்த ஊக்கமான ஜெபம் நம்ம வாழ்க்கையில இருக்குதா? ஆண்டவரே நீங்க கொஞ்சம் அற்புதம் ஏதாவது செய்யுங்க. ஒரு பக்கம் ஜெபம் ஓடும், இன்னொரு பக்கம் நமக்காக பேசுறதுக்கு யாராவது இருக்கிறாங்களான்ற மைண்ட் அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம மாமா ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு இவரை தெரியும், இவர்கிட்ட நம்ம சொல்லி என்ன பண்ணலாம், அவர்கிட்ட பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் என்ன பண்ணோம், யாரா மனுஷங்களை கொஞ்சம் யூஸ் பண்ணலாமா, நமக்கு உதவி செய்யறதுக்கு யாரா இருக்கிறாங்களா, நமக்கு ஒரு மந்திரி தெரியும், அந்த மந்திரியை போய் பார்க்கலாம் அப்படின்றது. இன்னொரு பக்கம் பாதி 50% ஜபம், 50% ஏதோ ஒரு மனுஷனையோ பொருளையோ ஏதோ ஒரு பலனையோ ஏதோ ஒரு சக்தியவோ நம்ம நம்பிட்டு இருக்கிறோம்னா அது பேரு ஊக்கமான ஜபம் இல்லை. உங்களை தான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், என் பலவீனத்தில் எனக்கு சுகம் கிடைக்க இதெல்லாம் அடுத்தது நீங்க மாத்திரம் தான் எனக்கு எதாவது செய்ய முடியும். இந்த சொத்து பிரச்சனையில ஒரு அற்புதம் நடக்கணும்னா நான் கோர்ட்டுக்கோ கேஸுக்கோ இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க மாத்திரம் தான் எனக்கு செய்ய முடியும். ஊக்கமான ஜெபம் அப்படிங்கிறது அவரை மாத்திரம் நம்பி, அவருடைய கரத்தை மாத்திரம் நம்பி, அவருடைய பாதத்தை மாத்திரம் நம்பி, அவருடைய கிருபையை மாத்திரம் நம்பி அவருடைய பாதத்தில் விழுகிறது தான் ஒரு ஊக்கமான ஜெபம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன், எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த ஆண்டவரை பார்த்து 2 கையை உயர்த்தி, உம்மை தான் நம்பி இருக்கீரோ, உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. உண்மையா வருமா இருதயத்தில் இருந்து? இல்ல பாட்டா பாடுறோமா? உண்மையன்றி யாரும் இல்லையப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம், அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம்
ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. ஊக்கமான ஜெபம். அந்த சபையார் செய்தது ஊக்கமான ஜெபம். ஆண்டவர் அற்புதத்தை செய்றார். எருசலேம் பட்டணத்துல பயங்கரமா ஆண்டவர் கிரியை செய்றாரு. சபை அப்படியே பெருகிட்டே போகுது. இதை பார்த்து இவங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் எரிச்சல். இவனை கைது பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சபையார் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு உள்ள வராங்க. கட்டாயமா அந்த ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்த அங்கே வேலை செய்கிற இல்லை ரோமருக்குரிய அந்த அந்த அதிகாரிகளை ரொம்ப நெருங்கி பழகுன ஆட்கள் கட்டாயமாக ரட்சிக்கப்பட்டு உள்ளுக்குள்ளே வந்துருப்பாங்க. அவங்க யாரும் நீ ஒன்றும் கவலைப்படாத, இவர் எனக்கு தெரியும், நம்ம போய் அவர்கிட்ட போய் என்ன பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு ஒருத்தரும் அங்கே சொன்ன மாதிரி வசனத்தில் இல்லை. ரெக்கமெண்டேஷனுக்கு போவோம், வா பேதுரு உள்ளே இருக்கிறாரா, பேசுவோம், நம்ம போய் பேசலாம், பேசி அவரை எப்படியே விடுதலை ஆக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம். இந்த மினிஸ்டர் எனக்கு தெரியும், இவரை எனக்கு தெரியும், இவரை போய் பார்த்து என்ன பண்ணலாம், நம்ம பேசி கொண்டு வந்துடலாம். அந்த சபையில் இருந்த ஜனங்கள் யாரும் மனுஷனுடைய ஒத்தாசையை நம்பவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை, போகவும் இல்லை. 2 கையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் ஏசப்பா. பாருங்களேன், எந்த மனுஷ ஒத்தாசைக்கும் போல. இன்னொரு ஒரு சாய்ஸ் ஏதாவது ஒன்று இருக்குதா, அதை பிடிச்சிட்டு ஏதாவது போயிடலாமா, பார்க்கவே இல்லை. அவன் செஞ்சதெல்லாம் உங்களால மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவரே, உங்களால மாத்திரம்தான் ஏதாவது ஒண்ணு செய்ய முடியும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போய் விழுந்துட்டாங்க. அந்த ஊக்கமான ஜபத்தை கத்தர் கேட்டு அற்புதத்தை கத்தர் செய்தாருங்க. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன், நல்ல ஆமேன்னு சொல்லுங்களேன். ஜெயிலுக்குள்ள யாரும் போக முடியாது, எல்லாம் பூட்டி வச்சுக்கிறாங்க. அந்த யார் அதுக்கு இன்சார்ஜோ, யார் அங்கே வேலை செய்கிறாங்களோ அவங்க தான் போயிருக்க முடியும். இவங்க ஜெபம் பண்ணுற நேரத்தில் பேதுரு இருந்த அந்த சிறைச்சாலைக்குள்ள தேவதூதன் உள்ள போறான். இந்த தூங்கிட்டு இருக்கிற ஆளை தட்டி எழுப்பி, பேதுருவே எழுந்துரு. அவன் ஏதோ தரிசனம் காண்றதா நினச்சிக்கிட்டு அவனும் அந்த இடத்துல எழுந்துறான். அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கோ, எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிறான். வாயன் பின்னால வரான். முதல் காவல் திறக்குது, அந்த கதவு திறக்குது, 2வது கதவு திறக்குது, 3வது கதவு திறக்குது. இரும்பு தாழ்பாள்கள், வெண்கல கதவுகள் எல்லாம் அந்த இடத்துல தானா திறக்குது. எல்லாம் ரோட்டுக்கு வந்த பிறகு அவன் சொல்றான், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. யாரும் போக முடியாத இடம், அடைக்கப்பட்ட வாசல். ஊக்கமான ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அடைப்பட்ட வாசல்களை கத்தர் திறக்கிறார், வெண்கல கதவுகளை கத்தர் உடைத்தெறிகிறார் அந்த இடத்துல. ஆமேன் சொல்லுங்களேன், நல்ல ஆமேன் சொல்லுங்களேன். உன் வாழ்க்கையில இருக்கிற இருப்பு தாழ்பால்களா இருந்தாலும் சரி, வெண்கல கதவுகளா இருந்தாலும் சரி, நீ ஊக்கமா ஜெபித்தன்னா கத்தர் அவைகளை உடைக்கிறதற்கு அவர் உண்மையுள்ள ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். நீ ஒருவேளை நீ யாருக்கா ஜெபம் பண்றியோ அவங்க ஒருவேளை இந்த இடத்துல இல்லாம இருக்கலாம். நீ ஜெபிச்சு கொண்டிருக்கிற அல்லது எது அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த நபரை தேவ தூதர்கள் போய் சந்திப்பார்கள். இன்றைக்கு நீ நம்ம ஜெபம் பண்ண போறோம், ஆண்டவருடைய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. நம்புறவங்க மாத்திரம் இருதயத்தை தேவனுக்கு நேரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீ யார்கிட்டயும் போய் பேச வேண்டாம், உனக்காக தேவ தூதர்கள் போய் பேசுவார்கள். காரணம் நீ செய்ய போகிற அந்த ஊக்கமான ஜெபம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சபையார் செஞ்ச காரியம் ஊக்கமான ஜெபம். நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, உங்களால மாத்திரம் தான் ஆண்டவரே. என் பலனோ, என் வேலையோ, என்னுடைய தாளந்தோ, இல்லை எனக்கு இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா அந்த இன்ஃப்ளூயன்ஸோ, இதெல்லாம் கிடையவே கிடையாது. யூ அலோன். நீங்க மாத்திரம்தான், நீங்க மாத்திரம்தான், நீங்க மாத்திரம்தான், நீங்க மாத்திரம்தான், நீங்க மாத்திரம்தான், நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோட, அந்த விசுவாசத்தோட என்னமோ தானோ அசட்டையின் ஜபம் இல்லை, ஒரு ஊக்கமா சீரியஸான ஒரு ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார்.
இன்னொருடைய வாழ்க்கையில், ஒருத்தருடைய வாழ்க்கையில இந்த ஊக்கமான ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை அன்னாளை குறித்து நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 11வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இங்க அன்னாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். வருஷா வருஷம் ஆலயத்துக்கு போவாங்களாம், வருஷா வருஷம் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்துவாங்களாம், வருஷா வருஷம் ஒன்று அதே போல நடக்கும். அவளுடைய சக்காலத்தை என்ன பண்ணுவாளாம், அவளை சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருப்பாளாம். உனக்கு பிள்ளை இல்லையே, நீ மலடி தானே, உனக்கு பிள்ளை இல்லாத ஆள் தானே நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பலவீனத்தை குறித்து வேதனைப்படுத்துகிற ஒரு வித்தியா இருந்தாலாம். அப்ப வருஷா வருஷம் இவங்க ஆலயத்துக்கு போறது வழக்கம், வருஷா வருஷம் பலி செலுத்துறது வழக்கம், அதே போல வருஷா வருஷம் சஞ்சலப்படுத்துகிறதும் வழக்கமா இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல இத்தனை ஆண்டுகளை தான் நடந்தது. அப்ப இத்தனை ஆண்டுகளை இவ எப்படி டீல் பண்ணான்றது தெரியல. அழுதுகிட்டே இருந்திருக்கிறா, சாப்பிடாமே இருந்திருக்கிறா, சஞ்சலத்தோடு திரும்ப வந்திருக்கிறா. போகும்போது சந்தோஷமா போயிருப்பாங்க, ஆனா வரும்போது சஞ்சலத்தோடு கூட திரும்ப வந்திருப்பாங்க. இவ போய் சண்டை போட்டிருப்பா, என்ன எனக்கு புள்ள இல்லையே அப்படின்னு சொல்லி, இல்ல அந்த லேடி கிட்ட சண்டை போட்டிருப்பா, இல்ல ஹஸ்பண்ட சண்டை போட்டிருப்பா. இது மாம்சீகமா எல்லாம் நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த குறிப்பிட்ட வருடம் இவ செஞ்சது என்ன, இந்த சஞ்சலப்படுத்தப்பட்ட அந்த நேரத்துல நேரா போய் ஆண்டவருடைய பிரசன்னத்துல விழுந்து கண்ணீரோடு கூட தான் இருதயத்தை தேவனுடைய சன்னிதானத்தில் ஊற்றுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன், நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் டாக்டரை நம்பி இருந்தேன், ஏதாவது பிள்ளை பிறக்கும்னு, பிறக்கல. ஹஸ்பண்டை நம்பி இருந்தேன், ஒன்றும் நடக்கல. எல்லாம் நடந்தது, நான் மாம்சீகமா யோசிச்சேன், பிரயாசப்பட்ட காரியங்களை செஞ்சேன், ஒண்ணுமே நடக்கல. வருஷம் வருஷம் ஜெபம் பண்ணிட்டு போவேன். இங்க ஜெபம் பண்றதும் உண்டு, அங்க போய் சண்டை போடுறதும் உண்டு. இங்க ஜெபம் பண்றதும் உண்டு, அங்க போய் டாக்டரை பார்க்கறதும் உண்டு. இங்க ஜெபம் பண்றதும் உண்டு, ஹஸ்பண்ட போய் சண்டை போடுறதும் உண்டு. இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருந்தது. ஆனா இந்த வருஷம் அது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு, நீங்க மாத்திரம்தான் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். இத்தனை ஆண்டுகள் என்னால் அதை புரிஞ்சு கொள்ள முடியல, ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட, ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம்னு ஒண்ணு நடந்ததுன்னா அது உங்களால மாத்திரம்தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சன்னிதானத்துல விழுந்தாளா. அவர் மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியும்ன்றத புரிஞ்சுக்கிட்ட நாளில் ஊக்கமான ஜெபம் வந்துச்சு. நீ இன்னும் மனுஷனை நம்பிட்டு இருந்தன்னா உனக்கு ஊக்கமான ஜெபம் வராது, அரகுர ஜெபம் தான் வரும். ஏன்னா உன் பலன் எல்லாம் எங்க சார்ந்து இருக்குன்னா உன் சொத்து மேல சார்ந்து இருக்குது, உன்கிட்ட இருக்கிற பணத்து மேல சார்ந்து இருக்குது. உன் பலன் எல்லாம் எங்க இருக்குதுன்னா யாரோ ஒரு மனுஷன் உனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா பாரு, அவன் மேல இருக்குது. உன் பலன் எல்லாம் எங்க இருக்கு, நான் நீ சாப்பிட்டு இருக்கிற மாத்திரை மேல இருக்குது. நான் நல்ல பெஸ்ட் டாக்டரை பார்த்துட்டேன் அப்படின்னு மனுஷன் மேல நீ நம்பிட்டு இருக்கிற, அப்ப ஊக்கமான ஜெபம் வராது, அரகுறை தான் ஜெபம் வரும். ஆண்டவரையும் நம்புவ, ஆண்டவரையும் நம்புவ, ஆண்டவரையும் நம்புவ, ஆண்டவரையும் நம்புவ, ஆண்டவரையும் நம்புவ. அட் த சேம் டைம் நீ மனுஷனையும் நம்பிட்டு உட்கார்ந்துருப்ப. அந்த ஜெபத்தில் வல்லமை இல்லவே இல்லை. எல்லா
எல்லாம் முடிந்தது, இதுக்கு மேலே எனக்கு ஒத்தாசன்னு ஒன்று வந்துச்சுன்னா உங்களால் மாத்திரம்தான் ஆண்டவரே. நீ என்னைக்கு உணர்றியோ, என்னைக்கு அதை புரிந்து கொள்ளுகிறியோ, என்னைக்கு நீ அதை தெரிந்து கொள்ளுகிறியோ, அன்னைக்கு உன் ஜெப வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்கிற நாள் அந்த நாள் தான். ஆமென் சொல்லுங்களேன், நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மனுஷனையும் உன் பலத்தையும் உன்கிட்ட இருக்கிற சக்தியவும் உன்கிட்ட இருக்கிற பணத்தையும் நம்பிக்கிட்டு ஜபத்தையும் நம்பிக்கிட்டு நீ இருந்த அப்படின்னா ஊக்கமான ஜபம் அந்த இடத்துல வராது. ஒரு அறகுறையான ஜபம் தான் வரும். பாதி நம்பி பாதி நம்பாத ஒரு ஜபம் தான் வரும். 100% அவர் மேல நம்பிக்கை வச்சு ஜபம் இருக்கவே இருக்காது. ஆனா அந்த விதவைக்கு யாருமே இல்லைங்க, பிள்ளைங்க இல்லை. பிள்ளைங்க இருந்தால் போய் பேசுவாங்க. வீட்டில் ஆம்பளை துணை இல்லை, இருந்தால் போய் பேசியிருப்பாங்க. வீட்டில் யாரும் தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற ஆள் யாருமே இல்லை, இருந்திருந்தால் அவங்களாவது போய் பேசியிருப்பாங்க. யாருமே இல்லை. அவள் புரிஞ்சுக்கிட்டா எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, இவன் மாத்திரம்தான் எனக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியும்ன்ட்டு அந்த ஜட்ஜோட காலை பிடிச்சிக்கிட்டா பாருங்க. ஊக்கமாக அந்த இடத்துல வேண்டுதல் செஞ்சா கர்த்தருடைய அற்புதம் அந்த இடத்துல நடந்ததை பார்க்குறோம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்திருக்கிற தேவன், அவரே சகல நபர்களையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியின் இடத்துல நீ போய் விழுந்த அப்படின்னா, அவரை ஊக்கமா நீ தேடினா உன் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாகவே இன்னைக்கே ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்ய அவர் உண்மையுள்ள ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீ எதுக்காக போராடிட்டு இருக்கிற? அநேக நாட்களா உன் இருதயத்தில் இது நடந்தா நல்லா இருக்கும், இது நடந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஏக்கம் ஒன்று இருக்குல்ல, அந்த ஏக்கம் என்ன? அநேக ஆண்டுகளா இது நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், இதுதான் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வங்கலாய்ப்பு உள்ளுக்குள்ள இருக்குது பாரு, அது என்ன? அநேக நாட்களா உன்னை சஞ்சலப்படுத்திட்டே இருக்கிறாங்க. நீ மாம்சத்துல போராடிட்டு இருக்கிற, மாம்சத்துல பதில் கொடுக்கிற, மாம்சத்துல அதுக்கு பதில கண்டுபிடிக்கலாம்னு ட்ரை பண்ற. நீ அதெல்லாத்தையும் விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்ய முடியும்னு சொல்லி அவருடைய பாதத்துல நீ விழுந்து கைகளை உயர்த்தி ஆண்டவரை பிடித்து கொண்ட அப்படின்னா, அன்னைக்கு தாங்க உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய துவங்குகிற நாளா இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இதுவரை நீ பார்த்திராத அற்புதத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். இதுவரை நீ எதிர்பாராத காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார். எப்ப தெரியுமா? ஊக்கமான ஜெபம் நீ ஏறெடுக்கும் போது. கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உங்களை தான் ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன் சொல்லுங்க பாப்பா. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன், உங்களை மாத்திரம் தான் நான் நம்பி இருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. உம்மை தான் நம்பி இருக்கிறேன், உம்மை என்று யாரும் இல்லையப்பா. யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தள்ளி வைங்க அவங்களெல்லாம். ஆண்டவரே நீங்க மட்டும்தான்ப்பா, உம்மை என்று யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையில. ஷபா கத்தரபலதரபா நம்பி இருக்கோம் இயேசுப்பா. நீ குதிரையை நம்பிட்டு இருக்கிற, அற்புதம் செய்யுங்க ரதத்தை நம்பிட்டு இருக்கிற வாழ்க்கையில. அவைகளால யுத்தங்கள் அல்ல, யூதா கோத்திரத்தின் சிங்கம் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா. earnest prayer, ஒரு ஊக்கமான ஜெபம். எந்த மனுஷனும் உனக்கு உதவி செய்ய முடியாது. நீ மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். மனுஷனுடைய ஒத்தாசைகள் விருதா, மனிதனுடைய உதவிகள் விருதா. நீ மனித மேல நம்பிக்கையா இருக்கிறத பார்க்கலாம், ஆண்டவர் மேல நம்பிக்கை வை. உனக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும்னா அவர் மாத்திரம்தான் நடத்தணும்.
உனக்கு எதையாவது ஒன்று ஓப்பன் பண்ணணும்னா அவர் மாத்திரம்தான் ஓப்பன் பண்ணணும். உனக்கு எதையாவது மூடணும்னா அவர் மாத்திரம்தான் மூட முடியும். அவர் திறக்கவும் மூடவும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அவர் சொல்லுவார், இங்க இருக்கிறவங்க கீழ்ப்படிவாங்க. அவர் சொல்லாத பட்சத்தில் உனக்காக யாரும் வந்து நிற்க மாட்டவே மாட்டாங்க. நீ மனுஷனை நோக்கி ஓடாத, மனுஷனை நம்பிட்டு உன் ஜெப வாழ்க்கையை விட்டுறாத. கர்த்தர் இன்னைக்கு உன்னை அழைக்கிறார். ஊக்கமான ஒரு ஜெபத்தை நீ ஏறெடுக்கணுன்றத கர்த்தர் உன் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நேற்றைய தினத்தில் ஒரு மனுஷன் நான் பார்த்தேன். அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வந்தார். வந்து கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேசிட்டு போனார். அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரோட்டில் பார்த்தேன். என்னை பார்த்தோன்னா வந்து பேசினார். அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர் அப்படின்னு. எதுக்காக? டிசிஎஸ்லேருந்து ஆயிரக்கணக்கான பேரை தூக்குறாங்க. நான் டிசிஎஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னை தூக்கிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. எந்த ப்ராஜெக்ட்லையும் இல்லை நான், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னார். டிசிஎஸ் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி. முன்னாடி எல்லாம் அதை ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா அதை அவ்வளோ சீக்கிரம் தூக்க மாட்டாங்க. அது ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க யூஸ்வலாக. ஆனால் அதில் இன்றைக்கி வந்து பலாயிரக்கணக்கான ஜனங்களை வந்து என்ன பண்ண போகிறாங்க, தூக்குறதா அறிக்கையை விட்டுருக்குறாங்க. இப்போ அந்த கம்பெனியில் இருக்கிற ஆளெல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. யார் இருப்பா யார் இருக்க மாட்டான்றது அவங்களுக்கு தெரில, பயந்து போயிருக்கிறாங்க. நானும் ஹெச்ஆர்ட்ட நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். ஏதாவது ஒன்று நடந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டான்னா கூட பிரச்சனை இல்லை, கொஞ்சமாவது ஒரு ஹோப் இருக்கும். ப்ராஜெக்டும் எனக்கு இல்லை, என்னை சும்மா தான் வச்சுக்கிறாங்க அப்படின்னார். சொன்னேன், கர்த்தர் மாத்திரம் தான் எதாவது செய்யணும். எந்த மனுஷனும் அவனுக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு அற்புதம்னு ஒன்று நடக்கணும்னா அவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தரே அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தரே அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தரே உன்னை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தரே உனக்கு சமாதானத்தை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தரே உன் குடும்பத்தை கட்டுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். எங்கேயும் தேடி ஓடாத. ஆண்டவர் சன்னிதானத்தில் ஊக்கமாக ஜெபம் ஊக்கமாக ஜெபம் பண்ண சபையில் அற்புதம் நடந்துச்சு. எருசலேம் சபையில் பேதுருவோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டு வந்து அற்புதமான கடத்தை நடத்துறார். ஊக்கமா ஜெபம் பண்ண அன்னாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செஞ்சு பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு ஊக்கமான ஜெபம் இருக்குன்னா அது மிகுந்த பலன் உள்ளது. உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நடத்த உண்மை உள்ளதா இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள். நீதிமான்களா இருக்கிற நீங்களும் நானும் ஊக்கமான வேண்டுதலை எடுப்போம்னா அது மிகுந்த பலனுள்ளதா இருக்கிறதாம். கைகளை உயர்த்தி நல்ல ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். நீங்க செய்யற ஜெபம் மிகுந்த வல்லமை உடையது. நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான் செய்கிற ஜெபம் மிகுந்த வல்லமை உடையது. ஆமென் சொல்றவங்க நல்லா சொல்லுங்களேன். நான் செய்கிற ஜெபம் மிகுந்த வல்லமை உடையது. வசனம் சொல்லுது. நீங்களும் நானும் செய்கிற ஜெபம் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதா இருக்குது. நீங்க நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களா இருக்கிற நீங்களும் நானும் ஜெபம் பண்ண போறோம். உன் வாழ்க்கையில என்னெல்லாம் தேவையோ கர்த்தர் அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். உன் அநேக நாட்களாக நீ எதுக்காக காத்துட்டு இருக்கிற? எந்த அற்புதத்துக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற? என்ன நடக்கணுன்ற எதிர்பார்ப்பில் நீ இருக்கிற? என்ன நடந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிற? எந்தெல்லாம் வாசல்கள் திறந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிற? இன்னைக்கு நீ ஜெபம் பண்ண போற. நீ ஊக்கமாக ஜெபம் பண்ணும்போது இன்னைக்கே கர்த்தர் அந்த அற்புதத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போறார். நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நீ வேற யாரும் நம்பக்கூடாது, எந்த மனுஷனையும் நம்பக்கூடாது, எந்த ஒத்தாசையும் நம்பக்கூடாது. எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே.
நீங்கள் தான் எனக்கு கதி, நீங்கள் தான் எனக்கு உதவி, நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது அது எதுவாக இருந்தாலும் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை, அவரால் கூடாததுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை, அவரால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையவே கிடையாது. காரணம், அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்குனவர். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்களேன். டாக்டர் சொல்லியிருக்கலாம் இதுக்கு மேலே ஒரு ஹோப்பே கிடையாது, அவ்வளோதான் உன் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க சொல்கிறத சொல்லட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய நாலேஜ் பட்டதை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், உன்னை உண்டாக்கினவர் கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னை தாயின் கர்ப்பத்தில் தன்னுடைய கைகளினாலே உன்னை உருவாக்கினவர், உன்னை சுகமாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார், உன்னை தொட உண்மையுள்ளவராக இருக்கிறார், உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த சாபத்தினாலதான் என் குடும்பம் அப்படி இருக்குன்னு நீ சொல்லிட்டு இருக்கிற, நோ 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 நோ, இனிமே அப்படி சொல்லாத. இன்னைக்கு கர்த்தர் அவைகளை மாற்ற அவர் உண்மையுள்ள ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பிரிந்திருக்கிற உன் குடும்பத்துல கர்த்தருடைய அற்புதம் நடக்க போகுது. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். யார் எனக்காக பேசுறா கவலைப்படாத, தேவ தூதர்கள் வந்து பேசுவாங்க உனக்காக கிரியை செய்யும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் போய் யார்கிட்ட பேசணுமோ அங்க பேசி அவருடைய கண்கள்ல கர்த்தர் தயவடைக்க பண்ண அவர் உண்மையில் ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணு செய்ய வேண்டியது, எங்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு, உங்களை மாத்திரம் தான் ஆண்டவரே நான் நம்புறேன், எனக்கு நீங்க செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண போறீங்க. ஆமென். நாங்க பாட்டு பாடிட்டே இருக்க போறோம், நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. உங்க இருதயத்துல நீங்க எதுக்காக காத்துட்டு இருக்கிறீங்களா, அதுக்காக ஜெபம் பண்ண போறீங்க. முழங்கால் படினா படிட்டுக்கோங்க, உட்கார்றதா உட்காந்துக்கோங்க, நிக்கிறதா உட்காந்து நின்னுக்கோங்க. பட் சீரியஸ் பிரேயர், உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சீரியஸ் பிரேயர், உன் வாழ்க்கையில அற்புதத்தை நடத்தக்கூடிய ஒரு சீரியஸ் பிரேயரை நீ எடுத்தே ஆகணும். 100% நம்பிக்கை கர்த்தர் மேல வச்சு ஊக்கமா நீ ஜெபம் பண்ணு. இன்னைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில தொடுதல் அனுப்புகிறார். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. நான் நடத்த போறதில்ல, நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க தேவைக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க அற்புதத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜெபம் பண்ண போறோம். பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, நீங்க ஜெபிக்கிறத